Hi friends, நான் இன்றைக்கு புட்டு அவிக்க போகிறேன். நார்மலாக எல்லாருக்குமே புட்டு அவிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நான் ஈஸியாக குயிக்காக புட்டு அவிக்கிறதுக்கான சில சின்ன ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கு புட்டு அவிக்கிறதுக்காக 1 கப் வறுத்த அரிசி மா எடுத்திருக்கிறேன். 1.5 கப் அவிச்ச கோதுமை மா எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மா கலவையை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கோதுமை மா என்னென்று அவிக்கிறதுண்டு ஒரு வீடியோ இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவையான ஆட்கள் போய் செக் பண்ணி கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், அதை சேர்க்குறேன். ஹாட் வாட்டர் எடுத்துருக்கிறேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவேன். இதே பதத்தில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். சுடு தண்ணி விட்டு குழைச்சதால் மா நல்லா சூடாக இருக்கும். அதனால் கை வச்சு மிக்ஸ் பண்ண இயலாது. அதுக்காக நான் இதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன். இந்த டம்ளரோட பின்பக்கத்தால் அமர்த்தி குழைக்க போகிறேன். எல்லா மாவும் ஒரே பதத்தில் வாரத்துக்காக நான் இதே மாதிரி டம்ளரால் அமர்த்தி மிக்ஸ் பண்ணி கொள்ளுறேன். எல்லா மாவையும் இதே பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நாங்கள் புட்டு கொத்துறதுக்கு இதே மாதிரி விளிம்புள்ள டம்ளராக தான் எடுக்கணும். அப்போ தான் புட்டு கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். புட்டு கொத்துறதுக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரமாக எடுக்கணும். உங்கள்கிட்ட அகலமான பாத்திரம் இல்லை என்று சொன்னால் ஒரு சின்ன பாத்திரமாக எடுத்தீங்க என்று சொன்னால் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்குள்ளே நீங்கள் கொத்தி எடுத்துக்கொள்ளலாம். இதை மாதிரி ஒரு டம்ளரால் உங்களுக்கு புட்டு கொத்த கஷ்டமாக இருந்ததுண்டா, இல்லாட்டிக்கு உங்களுக்கு டைம் இல்லை, குயிக்காக நீங்கள் புட்டு கொத்தி எடுக்கணுமெண்டா, இதே மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசர் எடுத்தீங்கன்னா குயிக்காக நீங்கள் புட்டு கொத்தி எடுக்கலாம். ஃபுட் ப்ராசரில் நாங்கள் மாவை போட்டு புட்டு கொத்தைக்க கொஞ்சம் மாவாக தான் போட்டு கொத்தணும். கணக்க மாவாக போட்டு கொத்தினீங்கன்னா புட்டு ஒழுங்காக வராது. இதில் பார்த்தீங்கன்னா பி என்ற ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தில் விட்டு நீங்கள் புட்டை கொத்தினீங்கன்னா ஈஸியாக நல்ல உதிரியாக புட்டு எங்களுக்கு வரும். தொடர்ந்து நாங்கள் சுத்த விடக்கூடாது. இதே மாதிரி விட்டு தான் சுத்த விடணும். நீங்கள் புட்டுக்கு தண்ணி கொஞ்சம் கூட விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புட்டு உதிரியாக வராது. அப்படி வராத சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி கொஞ்சம் அவிச்ச கோதுமை மாவை மேலால் தூவிட்டு அதுக்கு பிறகு பிளெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புட்டு உதிரியாக வரும். இதே மாதிரி தான் நீங்கள் டம்ளரால் கொத்தும் போது கூட தண்ணி கொஞ்சம் கூட இருக்குதுன்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவை மேலே தூவி நீங்கள் ஈஸியாக புட்டு கொத்தி எடுக்கலாம்.
நான் புட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ மிக்ஸ் பண்ண போகிறேன். இதே பாத்திரத்தில் வச்சு தேங்காய் பூ மிக்ஸ் பண்ண இயலாது. அதனால் நான் கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நாங்கள் தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கல, கவனமாக மெல்ல மெல்லமாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். புட்டு மிக்ஸ் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுப்போம். இது குழல் புட்டு அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம். இதில் நான் தண்ணி எடுத்துருக்கிறேன் கொதிக்க வைக்கிறதுக்காக. புட்டு இந்த ஹோலுக்குள்ளால் வெளியில் கொட்டுண்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த தட்டை அதில் போடுறது. ஃபர்ஸ்ட் நாங்கள் பாத்திரத்தை அடுப்பில் வைப்போம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். நிறைய புட்டு மிக்ஸை உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக அமர்த்தக்கூடாது. தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் புட்டை அவிச்செடுப்போம். ஸ்டீம் இந்த ஹோலுக்குள்ளால் வெளியில் வரணும். அப்போ தான் புட்டு நல்லா அவிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு குச்சியால் நாங்கள் அடியில் போட்டிருக்கிற அந்த தட்டை தள்ளினோம்னு சொன்னால் ஈஸியாக புட்டு மேலால் வெளியில் வரும். எங்களோட குழல் புட்டு ரெடி ஆகிட்டுது. இதே மாதிரி உங்களுக்கு குழலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் எல்லா புட்டையும் ஒரேடியாக போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். அது எப்படி ஸ்டீம் பண்ணுறேன்னு வாங்க பார்ப்போம். ஸ்டீமரில் தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் எல்லா புட்டு மிக்ஸையும் ஒரேடியாக ஸ்டீமரில் போடுவோம். விசில் வந்ததுக்கு பிறகு 2 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புட்டு அவிஞ்சிட்டு தாண்டு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு குச்சியால் இல்லாட்டிக்கு ஒரு கரண்டியால் புட்டுட நடுப்பக்கத்தில் குத்தி வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே உள்ளமா அவிஞ்சிருக்கா இல்லையான்றது பார்க்க தெரியும் உங்களுக்கு. எங்கட புட்டு அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். நீங்கள் எவ்வளவு புட்டு அவிக்கிறீங்க, எந்த ஸ்டீமரில் அவிக்கிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி புட்டு அவிக்கிற டைம் கொஞ்சம் கூடும் குறையும். அதனால் புட்டை அவிஞ்சிட்டு தான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் புட்டை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் புட்டை கன நேரம் ஸ்டீம் பண்ணினாலும் புட்டோட சாஃப்ட்னஸ் குறைஞ்சிரும். அதனால் பார்த்து சரியான டைமில் நாங்கள் புட்டை வெளியில் எடுக்கணும். புட்டுக்கு முட்டை பொரியலும் சம்பலும் சூப்பராக இருக்கும். நான் 3 விதமான சம்பலும்
முட்டை பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்க விருப்பமான ஆட்கள் போய் செக் பண்ணி கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஈஸியாக குயிக்காக எங்களோட புட்டு ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.